ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. 10 மணி போல் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. சம்டைம்ஸ் திருமலா.orgல 0ன்ட்டு போட்டிருந்தாலுமே நேரில் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பதியில் இருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கவுண்டரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமிதர்ஷனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமிதர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமிதர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமிதர்ஷனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை. அடுத்து டிடிடி ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலாவில் மே 17, 18, 19ஆம் தேதி பத்மாவதி பரிணயோற்சவம் சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பெருமாள் தாயார் திருக்கல்யாணம். இதில் மே 17ஆம் தேதி பெருமாள் தனி பல்லக்கில் போவார். குதிரை யானை வாகனத்தில் போவார். ஃபஸ்ட்டு டே கோயிலேருந்து கிளம்பி யானை வாகனத்தில் நாராயணகிரி கார்டனில் இருக்கிற பத்மாவதி பரிணயோற்சவ மண்டபத்துக்கு போவார். தாயார் 2 பேரும் தனி பல்லக்கில் போவாங்க. அங்கே சாயந்தரம் போல் திருக்கல்யாணம் செய்து வைப்பாங்க. அகெயின் கோயிலுக்கு வந்துடுவாங்க. அடுத்து எக்ஸாக்ட் மேரேஜ் டேனா மே 18ஆம் தேதி தான். வைகாசி மாதத்தில் வர்ற வளர்பிறை தசமி அன்னைக்கு தான் நாராயணவனத்தில் ஆகாஷராஜா பெருமாள் தாயாருக்கு திருக்கல்யாணம் செய்து வைச்சார். திருமலாவில் டிடிடி கல்யாணம் நடந்த அன்னைக்கும் முதல் நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் சேர்த்து 3 நாட்களும் இந்த விழா கொண்டாடுறாங்க. மே 18ஆம் தேதி பெருமாள் குதிரை வாகனத்தில் கோயிலேருந்து கிளம்பி நாராயணகிரி மண்டபத்துக்கு போவார். தாயார் தனி பல்லக்கில் போவாங்க. சாயந்தரம் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் கோயிலுக்கு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. 3rd டே கருட வாகனத்தில் பெருமாள் போவார் நாராயணகிரி கார்டனுக்கு. தாயார் தனி பல்லக்கில் போய் அங்கே திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே பல்லக்கில் கோயிலுக்கு வருவாங்க. 3 டேஸ் கல்யாணம் செய்வாங்க. எப்படி ஒரு கல்யாணம் நடக்குமோ அதே மாதிரி வஸ்திர தாரணம் அதெல்லாம் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டாக செய்வாங்க. நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில் இந்த தடவை தான் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுக்குன்னு டிக்கெட் கொடுப்பாங்க. கோவிலுக்கு முன்னாடிலாம் 1000 ரூபாய் டிக்கெட் பத்மாவதி பரிணயோற்சவம் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்கறது கிடையாது. நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ இந்த 3 நாட்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் தரிசனம் புக் பண்ணிக்கிறப்போ போய் பார்த்துட்டு உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் 3 நாட்கள் திருக்கல்யாணம் நடக்கிறதுனால ஆர்ஜித பிரம்மோற்சவம் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மே 17, 18, 19ஆம் தேதி. அடுத்து மே 22ஆம் தேதி திருமலாவில் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. கோயிலுள்ள இருக்கிற யோக நரசிம்மர் சன்னதி சாஸ்திரப்படி கட்டப்பட்டிருக்கிறதாகவும் அங்கே இருக்கிற நரசிம்மரை பிரதிஷ்டை செய்தது ஸ்ரீ ராமானுஜர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இன்னொரு நரசிம்மர் கோயிலுக்கு போனப்போ சொன்னாங்க திருப்பதியில் இருக்கிற யோக நரசிம்மர் சன்னதிக்கு மேலே சண்முக சக்கரம் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம். அங்கேருந்து நம்ம வேண்டுதல்கள் சொல்கிறப்போ சீக்கிரமாக நம்ம வேண்டுதல்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மே 22ஆம் தேதி திருமலாவில் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. N2 நரசிம்மர் கோயிலையும் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு வசந்த மண்டபத்தில் 3ஆம் தேதியில் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நரசிம்ம ஜெயந்தி முன்னிட்டு பூஜைகள் நடக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது SBC சேனலில் டெலிகாஸ்ட் செய்வோம்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்த அப்டேட் மே 12ஆம் தேதி ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநாள். அதை முன்னிட்டு சாயந்தரம் 6 to 8, 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி திருப்பதியில் இருக்கிற அன்னமாச்சாரிய கலாமந்திரத்தில் கான்ஃபரன்ஸும் மியூசிக்கல் ப்ரோக்ராமும் நடக்கும். சின்ன ஜீரவர்களும் பெரிய ஜீரவர்களும் ஷேர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,146 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.02 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,306 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் 4 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் ஆறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைனில் ஜூனுக்கும் ஜூலைக்கும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஒரு சில டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. வர்ச்சுவல் சேவா கூட ஃபுல்லாகிடுச்சு. ஏபிஎஸ்ஆர்டிசியில் மினிமம் டிக்கெட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜூலைக்கு இனி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்கள்கிட்ட இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தான் நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். பட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஷோ லேஅவுட் கொடுத்து பஸ் சீட் நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவைலபிலிட்டி காமிக்கும். இது ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ அவைலபிளாக இருக்குது. 25ஆம் தேதிக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டானது. ஹைதராபாத் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா டிஎஸ்ஆர்டியில் செக் பண்ணி பாருங்கள்.
அது மே ஜூன் ஜூலை கூட ஒரு சில நாட்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹைதராபாத் டு திருப்பதி அதே மாதிரி தான் புக்கிங் எல்லாமே. பட் நான் இதில் ட்ராவல் பண்ணதில்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதிலே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் ரேண்டமாக மே 29க்கு பார்க்கலாம். மே மாதத்துக்கு உண்டானது இது. ஸோ அவைலபிள் இருக்க மேக்கு கூட டிஎஸ்ஆர்டிசியில் செக் பண்ணி பாருங்கள். ஹைதராபாத் டு திருப்பதி போட்டு. இது இல்லாமல் ஏபி டூரிசம் டிடிடிசி இருக்குது, அதில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா தரிசனத்துக்கு கீழ் திருப்பதியில் டெய்லியும் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீனிவாச திவ்ய நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் 100 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனம் இருக்குது. அண்ட் எப்போ போனாலும் திருமலைக்கு தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆஃப்லைன் லக்கி டிப் ட்ரை பண்ணுங்கள். காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் க்யூவில் நின்று ஒரிஜினல் ஆதார் காமிச்சு ஏதாவது ஒரு சேவாக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாளை கிட்ட பார்க்கலாம். ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலையில் சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் ஃபஸ்ட்டு விஷ்ணு நிவாசத்தில் பாருங்கள். அங்கே இல்லைன்னா அங்கேயும் 5 மணி போல் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க டெய்லியுமே. பக்கத்தில் எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே கூட செக் பண்ணி பாருங்கள். அங்கேயுமே அவைலபிலிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், தொல்லப்பா கார்டன்ஸ் எல்லாமே ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான். இன்றைக்கு அமாவாசை, நாளைக்கு கிருத்திகா நட்சத்திரம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே டோக்கன் தீந்துடும் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன். ஏன்னா வியாழக்கிழமைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக 1 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கனே நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனே கிடச்சிடும். ஸ்ரீவாரமேட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை கீழ் திருப்பதியில் கிடைக்கலன்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கூட ஒரு 5:30-6 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கனே அங்கேயும் நாளைக்கு கிடச்சிரும். நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். நிறைய இன்ஃபர்மேஷன், புக்கிங், சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், சேவர்ஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தரிசனத்துக்காக கூடிய நேரம், டிடிடிலேருந்து வர அப்டேட்ஸாக இருக்கட்டும் எவ்ரிடே ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.